மது ஒழிப்பு மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்பது தொடர்பாக மாநில தலைவர் முடிவெடுப்பார் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாநகராட்சி ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் தொடக்க விழாவை ஆட்சியர் தங்கவேல் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகள் கரூர் எம்பி ஜோதிமணி, கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோதிமணி, கரூரில் வேளாண்மை கல்லூரிகளுக்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணியில் நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும் நிலையில் மாநகராட்சி அதற்கு தீர்வு காணும் என குறிப்பிட்டார். கரூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கான கோரிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருவதாக ஜோதிமணி குற்றம் சாட்டினார். விசிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சமூகத்துல ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அது முடிவு செய்யும். இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு சிட்டி ஸ்மார்ட் சிட்டிக்காக முதல் 10க்குள்ள வரும்னா அதில் நிச்சயமா கரூருக்கு ஒரு இடம் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம கடந்த முறையும் கரூர் முழுக்க புறக்கணிக்கப்பட்டது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அதை கொண்டு வருவதற்கு நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன்.